இஎம்ஐனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இஎல்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோஸ்ட்லி இருக்காது, பிகாஸ் ஐ ஜஸ்ட் காயின் திஸ் டேர்ம் எக்ஸ்ட்ரா லவ் அஃபேர். ஒரு மெரிட்டல் பாண்டில் இருக்கிறப்பவே இன்னொரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இஎம்ஐ. அது அக்செப்டபிள் இல்லைனாலும் இப்போல்லாம் லவ் ஃபேட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ், இமோஷனல் அன்அவைலபிலிட்டி, அட்டென்ஷன் எஃபர்ட்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம் குறைஞ்சிருது அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. லெட் இட் பி. பட் ஹவு கம் ஒரு ஹேப்பனிங் லவ் பாண்டில் இருக்கிறப்பவே, ஒரு கமிட்டட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்பவே பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு அனதர் ரிலேஷன்ஷிப் பேரலி? அப்போ அது என்னதாண்டா லவ்? அதுக்கு என்ன பேர்? பிகாஸ் லைக் ஹை ஆன் லவ்ல இருக்கிறப்ப இந்த அட்டென்ஷன், ரெஸ்பெக்ட், எஃபர்ட்ஸ், கேர் எல்லாமே பீக்கில் இருக்கும்ல. அப்போது அதெல்லாம் போதாதா? தட்ஸ் நாட் எனஃபா? அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லாயல்ட்டி இஸ் லைக் பேர் மினிமம் இல்லை, அதுக்கே இப்போல்லாம் கெஞ்சணுமா? I don't know. Like it's really disturbing to see that such behaviors are getting common these days. சரி, என்னதான் பிரச்சனை, ஏன் பீப்புள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணப்போ சில சர்ப்ரைசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் படித்தேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.